ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு கிளாஸ்ல பாருங்க டெய்லரிங் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். டெய்லரிங் மிஷினை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மிஷின்ல த்ரெட்டு கீழே பாபின் கேஸ்ல இருந்து பாபின் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மிஷினை ரன் பண்ண ஆரம்பிக்கணும். புதுசா பிகினரா இருக்கிறவங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. எடுத்தக்கப்புறமா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபூட்டர். ஃபூட்டர் மேல இருக்கா கீழே இருக்கான்னு பாருங்க. நம்ம கீழே வச்ச மாதிரி மிஷினை ரன் பண்ணோம்னா கீழே இருக்க பல்லு டேமேஜ் ஆகும். ஃபூட்டரை இந்த மாதிரி பேக் போர்ஷன்ல லிஃப்ட் பண்ணிட்டு மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மிஷினை ரன் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்க. ஃபூட்டரை லிஃப்ட் பண்றேன். மேலே ஃபூட்டர் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம மிஷின் ஓட்டணும். எப்படி ஓட்டுறதுன்னு பாருங்க. பேலன்ஸ் வீல் போர்ஷன் இதுதான். ரைட் ஹேண்ட் சைட்ல இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பேலன்ஸ் வீல். பேலன்ஸ் வீல் நம்மள பார்த்த மாதிரி சுத்தணும். ஆப்போசிட்ல சுத்துனா உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் வரும். உங்களுக்கு சுத்தும் போது காமிக்கிறேன் பாருங்க. பேலன்ஸ் வீல ரொட்டேட் பண்றேன். கீழே பெடல் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேல் போர்ஷன்ல வரும்போது நீங்க நல்ல பாதத்தை வச்சு அமுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது தான் நீங்க அந்த பேலன்ஸ் வீலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்பீட் கொடுத்து அமுக்கும் போது நல்ல வேகமா மிஷின் ரன் ஆகும். கரெக்டா அந்த வேகத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களால மிஷினை ஈஸியா ஓட்ட முடியும். காமிக்கிறேன் பாருங்க. பேலன்ஸ் வீல சுத்துறேன். கால் நீங்க எப்பவுமே எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா சமமா வச்சுக்கோங்க. சமமா வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பேலன்ஸ் வீல சுத்தும் போது இப்ப கீழே இருக்க பெடல் பாத்தீங்கன்னா மேல வந்திருக்கு. இந்த மேல வரும்போது பேலன்ஸ் வீல சுத்தும் போது பாருங்க கீழே போகுது. அந்த ப்ரெஷரை கரெக்டா வச்சு நல்லா ஃப்ரண்ட் பேக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா மிஷின் வேகமா ரன் ஆகும். இதுதான் உங்களுக்கு ஹேண்டிலிங்கே. இந்த மெத்தடை மட்டும் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வீல சுத்துறோம். இப்போ உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. பேலன்ஸ் வீல் நான் சுத்துறேன். சுத்தும் போது கீழே இருக்க பெடல் மேலையும் கீழையும் வரும். மேல வரும்போது அழுத்தம் கொடுத்து பாத்திரத்துல ஃப்ரண்ட் போர்ஷன்ல அமுக்குங்க. ஃப்ரண்ட் போர்ஷன்ல அமுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வீலோட ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுனால சீக்கிரமா அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் உங்க காலுக்கு வந்துடும். காலுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குதிகால் பக்கத்துல கீழே வரும்போது அழுத்தம் கொடுக்கணும். மேல ஃப்ரண்ட் போர்ஷன்ல அமுக்கும் போது பாதத்துல அழுத்தம் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மேல இருக்கு ஃபெடலு. இப்ப நான் பாதத்துல அழுத்தம் தரேன். பின்னாடி வரும்போது குதிகால்ல அழுத்தம் தரணும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரெக்டா பேலன்ஸ் வீல் நம்ம சுத்தும் போது கீழே பெடல் பண்ற போர்ஷன் கரெக்டா ஃப்ரண்ட் பேக் அழுத்தம் கொடுக்கும் போது தான் மிஷினோட கண்ட்ரோல் நம்ம காலுக்கு கிடைக்கும். நம்ம கரெக்டா அந்த காலோட கண்ட்ரோல் இருந்தாதான் நம்ம மிஷினை ரன் பண்ண முடியும். இப்போ பாருங்க. பேலன்ஸ் வீல ரொட்டேட் பண்றேன். அது ரொட்டேட் பண்ற அந்த வேகத்திலேயே நம்ம கரெக்டா ஃப்ரண்ட் பேக்கு கீழே பெடலை அமுக்கணும்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நான் திரும்பி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பேலன்ஸ் வீல ரொட்டேட் பண்ணிட்டு மேல குதிகாலையும் பாதத்திலையும் ஃப்ரண்ட் பேக்குன்னு அழுத்தம் தரேன். மேல வரும்போது கீழே அழுத்தின மாதிரி பாதத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேக்ல பாத்தீங்கன்னாக்கா குதிகாலில் கீழே வர மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மிஷின் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீங்க ரோப் போட்டு நீங்க தைக்கிறீங்க, நாடா போட்டு தைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நான் கிளாத் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கிளாத் எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கிளாத்தை கரெக்டா ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிட்டு கரெக்டா வச்சக்கப்புறமா பேலன்ஸ் வீல ரொட்டேட் பண்றேன். பேலன்ஸ் வீல் ரொட்டேட் பண்ணிட்டு கீழே பாருங்க பெடல் எப்படி பண்றேன்னு. ஃப்ரண்ட் பேக்கு இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு நார்மலா கிளாத் பேக் போர்ஷன்ல தான் போகணும். ஃப்ரண்ட் போர்ஷன்ல கிளாத் வந்ததுன்னா நீங்க ரிவர்ஸ் ஸ்டிச் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க நார்மலா பெல்ட் போட்டு தைக்கும் போது மட்டும்தான் ரிவர்ஸ் ஸ்டிச் ப்ராப்ளம் வரும். நீங்க மோட்டர் யூஸ் பண்றீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச் ப்ராப்ளம் வராது. ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. கிளாத் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ எந்த சைடு வருதுன்னு பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்ல கிளாத் வந்ததுன்னா நீங்க ரிவர்ஸ் ஸ்டிச் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸ்டிச் பண்ற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம் நம்ம கரெக்டா தான் மிஷின் ஹேண்டில் பண்றோமா இல்ல தப்பா ஹேண்டில் பண்றோமா அப்படின்னு. இந்த மாதிரி கிளாத்தை எம்டியா த்ரெட் எதுவுமே போடாம கிளாத்தை வச்சு தைச்சு பாருங்க. இப்ப நான் அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னாக்கா மோட்டர் பெடல்ல வர இந்த பெடல் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பெல்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். தனியா அதுக்குன்னு மோட்டர் விற்கும். அந்த மோட்டரோட பெல்ட்டை தான் நம்ம போடணும். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. மோட்டரோட பெடல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெல்ட் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வீடியோல காமிக்கிறேன். அதோட பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த மோட்டருக்கும் பேலன்ஸ் வீலுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நான் இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு வேகமாக அந்த மோட்டர் ரன் ஆகுறதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரொம்ப வேகமாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டரோட பெல்ட் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கீழே ஃபூட்டரில் ப்ரெஸ் பண்ணும் போது மோட்டர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. பேக் போர்ஷன் மிஷினோட பேக் போர்ஷனில் தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் பாருங்க மோட்டருக்கும் பேலன்ஸ் வீலுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த பெல்ட்டோட ப்ரெஷர்னால கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஷர்னால தான் மோட்டர் ரன் ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பெடலில் ப்ரெஸ் பண்ணுறேன்.
பெடல பிரஸ் பண்ணும்போது இப்ப நீங்க காலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இப்ப கை வைக்கிறேன் பாருங்க. இந்த கைய வந்து கால் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. கீழ இந்த போர்ஷன்ல வந்து நம்ம குதிகால் வரணும். குதிகால்ன்றது நம்மள காலோட பாத பகுதி. அந்த போர்ஷன் வந்து கீழ இருக்கணும். அங்க நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் போர்ஷன்ல நம்ப கால் விரல் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல மட்டும் தான் அழுத்தம் குடுக்குற மாரி இருக்கும். குதிகால்னா கீழ்ப்பகுதி. பாதம்ன்றது நம்ம விரல்கள் வருதுல்ல, அந்த பகுதி தான் பாதம். அந்த போர்ஷன்ல தான் நம்ம அழுத்தம் தரணும். ரொம்ப வந்து பிரஷர் குடுக்கக்கூடாது. லைட்டா வந்து நீங்க பிரஷர் பண்ணி அந்த ஃபூட்டர லிஃப்ட் பண்ணாலே போதும். நல்ல வேகமா வந்து மிஷின் ரன் ஆகும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இதுக்கு பேலன்ஸ் வீல வந்து நீங்க சுத்தி சுத்தி விடணும்னு அவசியம் இல்ல. நீங்க மோட்டர் யூஸ் பண்றதுனால லைட்டா வந்து பிரஸ் பண்ணாலே போதும். பேலன்ஸ் வீல் வந்து ரொட்டேட் ஆயிடும். நான் லைட்டா அழுத்தம் குடுக்கும்போது எந்த அளவுக்கு கிளாத் மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது தெரியும். நான் திரும்பி தச்சு காமிக்கிறேன் பாருங்க. நூல் போடல, மேலேயும் நூல் போடல, கீழ பாபின் கேஸும் எதுவுமே போடல. எம்ப்டியா தான் வச்சு நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பெடல்ல பாருங்க, நான் எந்த மாரி பிரஷர் குடுக்குறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. குதிகால் போர்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த போர்ஷன்ல வந்து பிரஷர் குடுக்கவே கூடாது. நம்ம பாதம் இருக்குல்ல, கால் விரல்கள் இருக்க பாதம் போர்ஷன்ல மட்டும் தான் நம்ம அழுத்தம் தரணும். இந்த மாரி அழுத்தம் தரும்போது மட்டும் தான் கரெக்ட்டா வந்து நம்ப மிஷின வந்து ரன் பண்ண முடியும். நீங்க 2 போர்ஷன்லயும் அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. மேல வந்து குதிகால் போர்ஷன்ல அழுத்தம் தராம, பாதம் போர்ஷன்ல அழுத்தம் தரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேகமா வந்து அழுத்திடுவீங்க. மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ரன் ஆகும். அந்த மாரி வந்து ரன் ஆகக்கூடாது. அந்த மாரி ஆகாம இருக்கணுன்றதுக்காக சின்ன டஸ்டர் வாங்கி அந்த கேப்ல வச்சுட்டு பிரஷர் குடுத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போகாம பொறுமையா போகும். இன்னைக்கு வீடியோல டெய்லரிங் மிஷின் எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்தோம். இதே மாரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்ன பார்ப்போம்னா, டெய்லரிங் மிஷின்ல எப்படி நம்ம நூல் ஃபிக்ஸ் பண்ணி கோக்குறது, அதுக்கப்புறம் ஃபூட்டர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஓவர் ஆயிலிங்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.